வெளிப்படை மீடியா குரூப் அண்ட் ஸ்டார் லைஃப் சேவைகள் என்றும் உங்களோடு. ஆலய மற்றும் தேவாலய நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், புதுமனை புகுவிழா நிகழ்வுகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள், அத்தோடு பொது நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், பாடசாலை நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், மரண இறுதி கிரிஜை சடங்குகள் என அனைத்து விதமான நிகழ்வுகளையும் குறைந்த கட்டணத்தில் உலகம் முழுவதிலும் ஒளிபரப்பி மகிழ்ந்திடுங்கள். நாடளாவிய ரீதியில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவைகள். என் ஸ்டார் லைஃப். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077 36 43 856. யாழ் வரணியில் தீபரவல். யாழ் தென்மராட்சி வரணி பகுதியில் தீவிரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 4 மணியளவில் குடமியன் ஆதிசிவன் கோவிலை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குப்பை கிடங்கு ஒன்றில் பற்றிய தீ கடும் வெப்பநிலை மற்றும் காற்று காரணமாக அங்கு நின்ற பனை மரங்களுக்கு பரவலடைந்தது. பின்னர் தீப்பிடித்த பனை மரங்களில் இருந்து நெருப்புத்தணல் பரவலடைந்து அருகிலிருந்த வீட்டின் கூரை மேல் விழுந்து கூரையின் ஒரு பகுதியில் தீப்பற்றியுள்ளது. அத்துடன் அருகில் நின்ற பனை மற்றும் தென்னை மரங்களுக்கும் தீ பரவலடைந்த நிலையில் அப்பிரதேச மக்கள் விரைந்து செயற்பட்டு பல வழிகளிலும் தண்ணீர் பாய்ச்சி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். தீ பிடித்ததற்கான காரணம் தெரியவில்லை. எனினும் குறித்த தீ பரவலால் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதேவேளை அண்மையில் வரணி கரம்பைக்குறிச்சி மேற்கு பகுதியில் பாரிய தீ பரவல் ஒன்று ஏற்பட்டு தீயணைப்பு பிரிவினரால் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிக வெப்பமான காலநிலை காணப்படுவதால் மக்கள் அவதானத்துடன் செயற்படுவது சிறந்தது. உந்த வீட்டிலேயே நெருப்பு பிடிச்சா? நீங்க தண்ணி எடுத்து கிட்ட போயிடாது. அப்படியே என்ன பாம்பு இப்படியே கிடந்திருக்கிறாரு இதுக்குள்ள? என்ன கஞ்சலுக்குள்ள அப்படியே? சரி, என்ன நடந்தது? எப்படி தெரிஞ்சது? என்னென்ன யார் வச்சது, யாரும் பொடிகள் நெருப்ப வச்சுட்டு போடுறதோ அப்படியே தெரியாது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நான் படத்து நான் நித்திரியா போனேன். 2 அப்படி படத்து நித்திரேன். தங்கச்சியோட சாப்பிட்டு வந்தேன். அங்கான் சாமியால் இவாவும் வந்து நாங்கள் படத்திருக்கேன் மேலே அது நேற்று பயணம் போனவா போய் வந்து நிறுத்துறேன். இவா தான் ஏதோ மாடோ இன்னும் சத்தங்க எழும்பி இருக்கிற எழும்பி பார்த்தா புவாய்க்குது. அப்போ இது என்னண்டு புவாய்க்குது அண்டு சொன்னால் அது புவாய்க்குதுண்டா அதுக்குள்ள அவ்வளோ கஞ்சல் வச்சுருந்தாங்க. நாங்கள் பக்கோ வர அந்த கிடங்கு மோதுறது துறக்கிறது தூக்குறது தனியார் அரைச்சி அந்த கஞ்சல் அதுல எல்லாம் அதுக்குள்ள கிடந்தது. நாங்கள் நெருப்பு வைக்கிறதில்லை. நான் காலையில் அது நான் வச்சேன்டா அதை நூக்க மாட்டேன். ஊரே எரிஞ்சு போடும். இல்லை பழிகாரர் அவன் இந்த வீடுகள் எரிஞ்சால் நாளைக்கு நான் ஒன்றும் செய்யலாம். யார் வச்சான்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஐயோ ஒன்று காத்தினா போல அயல் உள்ளதுகள் இந்த பெப்பில் கொண்டு வந்தால் மோட்டருக்கு பெப்புக்கு சொக்கேட் ஒன்றும் இல்லை. பிறகு சும்மா கையில் தான் அள்ளி தாண்டி ஊற்றி சொப்பின் எவ்வளோ பெரிய பனிகள் எல்லாம் எரிஞ்சது தான். ஆனால் எரிஞ்சு தென்னையில் எரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு ஏறுறதுக்கோ ஏறி நூக்குறதுக்கோ ஆக்கள் இல்லை. இவரத்தில் ஏறி நூக்கக்கூடிய ஆக்கள் இல்லை. பைலட்டு அவ தம்பி ஆக்கள் அண்ணி ஆக்கலாம் அதெல்லாம் வந்து சொப்பின் பேங்கள் கட்டி கொக்கத்தடி எல்லாம் அந்த பனியே நூக்குறதுக்கு கரண்ட் வேறண்டு கிடங்கு அப்படி நூற்ற நீங்கள் கிடங்கு எல்லா பக்கமும் சுற்றி தண்ணியை ஊற்றினோம். பெப்பால் கொஞ்சம் இடத்துக்கு பிடிச்சோம் முன்பக்கம். மற்ற இடம் சுற்றி தண்ணியை ஊற்றினோம். ஒருத்தருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லையோ? பாதிப்புண்டு ஆக்களுக்கு இல்லை. மோட்டர் சைக்கிளை நாங்கள்
இதை வந்து இல்லை தங்கச்சி வண்டி இந்த வீடு எரிக்க கண்டுட்டாங்க மோட்டர் சைக்கிள் கண்டு ஒத்தாப்புறாக்கி வச்சுக்கிறாங்க ஓலையில். அதுக்குள்ள மோட்டர் நின்றது. அதுக்குள்ள புது மோட்டர் சைக்கிள் இப்போ ஒரு 2 மாதம் பெறாத டீசல் எடுத்த மோட்டர் சைக்கிள் பிள்ளைண்ட கடைசி பிள்ளைண்ட அவர் வேலைக்கு தான் கூலி வேலைக்கு தான் போகிறோம். அவரும் இப்போ ஆரம்பித்து ஓடி வந்துட்டு மற்ற இன்னும் ஒரு ஏர் கண்டிஷனான மோட்டர் சைக்கிளை வச்சு அதுவும் நின்று நான் ஓட மேலே எரிஞ்சிருக்கு கூறு என்ன. அதை தங்கச்சி தான் அங்கே இந்த தங்கச்சி அவாதான் வந்து கண்டது. நான் அங்கே நின்றுறேன் கிடங்கடியில். இப்போ எல்லாம் 100 தானே. பக்கத்தில் இருந்த சங்கர் ஏதாவது இருந்த உதவியில் ஏதோ தண்ணியில் அள்ளிக்கிள்ளி ஏதோ 100 தூக்கி எடுத்து வேண்டுட்டான். ஆனால் எங்களுக்கு நித்திர பேரா திருத்தி இப்போ தென்னைகளை போய் சொன்னு இன்னும் சரியா தணல்கள் இருக்குது. இப்போ இங்கே தென்னை எங்கே போய்க்கிறேன்றது அது கடவுளே தென்னையில் ஏறி ஒன்றும் செய்யக்கூடிய வழி இல்லை எங்களுக்கு.